ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. அந்த கலைதாகம் தீராம மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 68 வயசுல ஒருத்தர் ஹீரோவா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டெபியூட் ஆயிருக்கு. கழுத்துல மாலைகள், கையில கயிறுகள், நெத்தியில பொட்டு, காவி கலரு, முறுக்கு கட்ட மீசை, ஒரு இந்தியன் சூப்பர் மேரியோவாக இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஐயா ஹெச் ராஜா அவர்கள். செல்லம் அப்படிலாம் சொல்லாத, ஐயா மனசுக்கு கஷ்டப்படுமா என்ன? கந்தமலை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல 2 பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. ஒண்ணு கந்தன் மலையா சிக்கந்தர் மலையா. படமே அதுலதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஊர்ல நம்ம ஐயா ஹெச் ராஜா அவர்கள் ஒரு பெரிய ஒரு தலைக்கட்டா இருக்காரு. அதுக்கு அடையாளமா அவர் அந்த கம்பீரமான சூப்பர் மேரியோ மீசை. சர்ச் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்டியன்ஸ்ட இருக்கு, நியாயம்தான். மாஸ்க்லாம் யார்கிட்ட இருக்கு? முஸ்லீம்கிட்ட இருக்கு, நியாயம்தான். ஆனா கோயில்கள்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. கோயில்கள்லாம் ஆக்சுவலா யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அறநிலைத்துறை கிட்ட இருக்கு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் எல்லா கோயில்களுமே, அதோட கணக்கு வழக்கு எல்லாமே அதுலதான் செயல்படுது. ஒரு காலகட்டத்துல கோயில்கள் எல்லாமே இந்துக்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் காணிக்கையா செலுத்துற அதிகபட்சமான பணங்கள், செல்வங்கள், அப்புறம் கோயிலுக்கு சம்பந்தமான நிலங்கள், இது எல்லாத்துலயும் மோசடி நடந்துச்சு. இது யார் யாரால பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த தலைமை பொறுப்புல இருந்தவங்களாலையும் அங்க இருந்த ஒரு சில பல அவாக்கள்னாலையும் இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அதனால அறநிலைத்துறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த கணக்கு வழக்கு, இந்த கோயிலோட கணக்கு வழக்கெல்லாம் கவர்மெண்ட் கீழே வந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த அறநிலைத்துறையில இருக்கவங்க எல்லாம் வேற மதத்தினரா இருப்பாங்க, ஒண்ணு கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க, இல்ல முஸ்லிம்ஸா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. வெளியில தான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றவங்களையும், ஹிந்து மதத்தை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காதவங்களையும் தான் அறநிலைத்துறையில ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பதவி கொடுப்பாங்க. படத்தை எடுத்தவங்க சங்கி, ஓகேவா? இந்த படத்துல நடிச்சவங்க சங்கி, ஓகேவா? இந்த படத்தை ஆதரிக்கிறவங்க முக்கால்வாசி சங்கியா தான் இருப்பாங்க. இதுல அவங்களே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா மேற்படியான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே மேல இருக்கவங்கன்றத காமிக்கிறதுக்காக இந்த பேரை வச்சு அவங்களே ரெப்ரசன்ட் பண்றாங்க. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மூவி. இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதே ஸ்கூலுக்கு போய் படிங்கடா அப்படின்னு சொல்ற டயலாக்ல தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு ஒரு அப்பா அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இந்த சங்கி கூட்டத்துல மெயினான ஒரு கேரக்டர் இருக்கு. எதுக்கு ஸ்கூலுக்கு போகலான்னா பையனை போட்டு அடிக்கிற? அவன் ஸ்கூலுக்கு போகாம வந்தா தானே நாளைக்கு எங்களை மாதிரி ஒரு ஜாதி வெறியனாவும் ஒரு மத வெறியனாவும் ஆமா, அவனை போய் ஸ்கூலுக்கு போன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அப்பாவை திட்டுறாரு. இன்னொரு பிரச்சனை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பவும் போல இந்த நாடக கதையில கொண்டு வந்துடுறாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தம்மு, தண்ணி, கஞ்சாலாம் வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்கள பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒருத்தர் அவங்களெல்லாம், அந்த பசங்களெல்லாம் அனுப்பி வேணும்னே அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு சீன் வைக்கிறாங்க. இதுல ஒரு உண்மையான ஒரு பொலிட்டீஷியனை ரெஃபரன்ஸாக வச்சு, இவரை தான் எல்லா படத்துலையும் ரெஃபரன்ஸாக வைப்பாங்க. அவரை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு கேரக்டர் ஒரு டயலாக் பேசுது. அவன் நம்ம மேற்படியானோட ரத்தத்தில் நம்ம ரத்தத்தை பாய்ச்சணும், கூடவே அதுக்கு துரோகம் பண்ணணும், அதான்டா காதல் பண்ணணும் அப்படின்னு ஒரு டயலாக் பேசுறாரு. அவங்கெல்லாம் கருப்பு சட்டை, ஜாதி ஒழிப்பு, பெரியாரு, இந்த ஒரு போர்வைக்குள்ள இருந்துகிட்டு அவங்கெல்லாம் பொண்ணுங்க பின்னாடி காஜி பிடிச்சி சுத்தி அந்த பொண்ணுங்களை வலுக்கட்டாயமா ஏமாத்தி அவங்கள ரேப் பண்ணி நடு ரோட்ல விட்டுட்டு போறாங்க, நாடக காதல் அப்படின்ற பேர்ல அப்படின்னு சொல்லி இந்த சீன் தான் வச்சிருக்காங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பையன் இந்த குரூப்ல போய் அந்த மேற்படியான் குரூப்ல போய் லவ் பண்றான் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணுது. அந்த பையன் திருந்திரானாமா, அந்த பொண்ணை உண்மையில லவ் பண்றேன், அதனால நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி நம்ம ஹெச் ராஜா ஐயா அவர்களோட சைட்ல போற மாதிரி இருக்கனால இந்த குரூப்ல இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இவன் நல்லவனா மாறுறான், அதனால இவனை நம்ம கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணிடுறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி பசங்கள்லாம் சாகுறாங்க. ஆணவ கொலைன்னு ஒண்ணு நடக்கல. எல்லாமே என்னன்னா, இந்த மாதிரி பசங்க திருந்தனால அவங்க குரூப்ல இருக்க ஆட்களே இவங்களை கொன்னுட்டு அதை நாடக காதல்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி தப்பா இவங்களெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு திருநங்கை போறாங்க. அவங்கள
கலாய்க்கிற மாதிரியான வார்த்தையை வந்து சொல்லி அவங்கள வந்து ஒரு மாதிரி வந்து அவங்கள அபியூஸ் பண்ற மாதிரி பேசுறான் ஒருத்தன். அவன் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கான். இன்னொரு சைட்ல வந்து ஒருத்தன் வந்து வா ரூம் போடலான்னு வந்துட்டு பேசுறான். அவன் வந்துட்டு கருப்பு சட்டை வந்து போட்டிருக்கான். ஒருத்தன் வந்து ஏன் காதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணாமா அவளை முடிச்சமான்னு போனோம் அப்படிங்கிற டயலாக் பேசுற ஒருத்தன் கருப்பு சட்டை வந்து போட்டிருக்கான். கடைசியில் ஐயா ஹெச் ராஜா அவர்களே வந்து ஒரு கருப்பு சட்டையை போட்டு வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தனை வந்து கொலை பண்ணுறாரு. இத்தனை 2 பிரச்சனையை பற்றி பேசுனீங்க. இந்த பையனை வந்து அவங்க குரூப்லேயே இருக்க ஆட்கள் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு திருப்பி அதுக்கு பழிவாங்கிறதுக்காண்டி அந்த மேற்படியான ஆட்கள், இந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு வந்து இதுக்கு வந்து பழி வாங்குறாங்க அந்த அந்த பையனை கொலை பண்ணுறதுக்காக. இதெல்லாம் எங்கே நடக்குது, எந்த இதில் நடக்குதுன்னு எனக்கு வந்து தெரியல. அப்போ ஆணவ கொலையெல்லாம் வந்து நடக்கவே இல்லை. இப்படிதான் வந்து அந்த காதலிக்கிற பசங்கள்லாம் வந்து சாகுறாங்க. அப்படிதானே? ஐயா ஹெச் ராஜா அவர்கள் தான் வந்து தேடி தேடி போய் அவங்கள வந்து அந்த கொலை பண்ணுறாரு. இதில் சரி கொலை பண்ண வச்சிங்க சரி, அவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆக்குறீங்க சரி, அதெல்லாம் ஓகே. அவர் கையில் ஏதாச்சும் ஒரு பிஸ்டலு சின்னதாக ஒரு கன்னை வந்து கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட இவ்வளோ பெரிய கன்னை கொடுத்து பலூன் சுடுற மாதிரி ஒரு கன்னை கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அவர் வந்து இப்படி சுடுறாரு. அதை அவராலே ஹேண்டில் பண்ண முடியல. ட்ரிகரே அமுக்கல அவரு, ஆனா வந்து ஷூட் ஆகுது. இந்த மாதிரி சீன்லாம் வச்சு அவரை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. அதான் வந்து சொல்ல முடியும். கலர் தியரின்னு சொல்லுவாங்கல்ல படத்துல எல்லாம், அதே மாதிரி இதுலயும் நம்ம வந்து கலர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். காவி, கருப்பு, ப்ளூ, இந்த மாதிரி கலர்கள்லாம் வந்துட்டு அவங்க இந்தந்த குரூப் ஆட்கள் அப்படிங்கிறத வந்துட்டு காமிக்கிறதுக்காக இந்த கலர் தியரி வந்து யூஸ் பண்ணி டைரக்டர் வந்து படத்தை வந்து எடுத்திருக்காரு. இதுல காவி கலர்கள்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தெய்வீகமானவர்கள், மேற்படியானவர்கள், நியாயமானவர்கள் அப்படின்னு காமிச்சிருக்காரு. இதுல ஒரு பஞ்சாயத்து சீன் வருது. அந்த பையன் வந்து அந்த பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்றதை வந்து பார்த்துறாங்க, மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து சீன் வருது. அதுல வர ஒரு சில டயலாக்லாம் வந்துட்டு இந்த முறுக்கு மீசை வச்சுட்டு ஒரிஜினலாக ஒரு பொலிட்டிஷியனை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்கன்னு சொன்னால, அவர் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் வந்து கேட்குறாரு. ஆக்சுவலாக அதெல்லாம் நியாயமான கேள்வி. சிறு தெய்வங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து வெளியில் வச்சிடுறீங்க, பெருந்தெய்வங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில தெய்வங்களை மட்டும் நீங்கள் கோயில்கள் வைக்கிறீங்க, ஏன் தெய்வங்களே நீங்கள் ஏன் பிரிவினை வந்து பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. நியாயம்தான். வேற ஜாதியில வந்து கல்யாணம் பண்ணிட்டா பசங்களை மட்டும் கொல்றீங்கல்ல, உங்க வீட்டு பொண்ணுங்களை மட்டும் பாதுகாப்பா பத்துக்கிறீங்க, அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நியாயம்தான். இந்த டயலாக் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா ஹெச் ராஜாட்ட வந்து சொல்லல போல. அவர் வந்து திருன்னு முழிக்கிறாரு. என்ன நியாயமான கேள்விலாம் கேட்கறான், நம்ம என்ன சொல்றது? இது வந்து கவுண்டர் டயலாகும் கிடையாது, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வந்து கிடையாது. அந்த கேள்வி கேட்கறாரு, அந்த இடத்துல வந்து அது நியாயமான கேள்வியா தான் வந்து தெரியுது. அதனாலதான் இது வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மூவியா எனக்கு வந்து தோணுது. என்னதான் அவங்களுக்காக அவங்க வந்து படம் எடுத்துக்கிட்டாலுமே நியாயமான கேள்விகளையும் இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இது சிக்கந்தர் மலையா இல்ல வந்து திருப்பரங்குன்றம் மலையா, அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அதுக்காக இவங்க வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்லி இதனால வந்து இது வந்து திருப்பரங்குன்றம் மலை தான், இதுல வந்து இந்த மலை இல்லை அப்படின்னு சொன்னாவது பரவாயில்ல. அந்த டீட்டெயிலிங்குமே படத்துல வந்து இல்லை. படத்தோட கதை வந்து மெயினா வந்து இந்த நாடக காதல், ஜாதி மாட்டு கல்யாணம் பண்றதுனால பிரச்சனை வருது, இதை பத்தி தான் இருக்கு. இதுல நடுவுல ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி மத கலவரத்தை உண்டு பண்றதுக்காக இவங்க பண்ண மாதிரி இருக்கு.